ஏண்டா இந்த சைக்கிளை கைட்டி போட்டிய அத மாட்டணும்னு கொஞ்ச நாள் எண்ணங்க இதா என்னங்கடா வேலை பாக்குறீங்க? வேலை செய்ய சொன்னா ரோட்டை பார்த்து போயிட கழிச்சுட்டு வீட்டுக்கு போயிருது. அப்புறம் சம்பளம் என்ன எப்படி வரும்? இதெல்லாம் செஞ்சாதானே காசு வரும். இல்லை வச்சுட்டு என்னதான் பண்ண போறோம்? கைட்னல நான் மாட்டுவேன், சும்மா கம்முன்னு இரு, நான் கத்தி நிப்பேன். ஏய், இன்னும் கைட்டுவன் மாட்டுன்ற என்ன நினைச்சுங்கிறீங்க? கஸ்டமர் உன்னையா கேக்குறாங்க, என்னதான் வந்து கேக்குறாங்க. இன்னும் நேத்தே தரேன்னு சொன்னியே, 3 நாள் ஆகி போச்சுன்ட்டு என்ன வந்து உயிரை வாங்குறாங்க. உங்களை மாதிரி ஆளெல்லாம் வச்சுக்கின்னு நான் படுற பாடுகிட்டே ஐயோ வெளியே சொல்ல முடியல. இந்த சைக்கிளை மாட்டுறதுக்கா இவ்வளவு கேடு? நான் எவ்வளவு பெரிய மெக்கானிக்கு. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? ஒரு பொம்பளை வண்டி எடுத்து வந்து விட்டு எனக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லிச்சு. இல்லப்பா, என்னால சைக்கிள் வேலைலாம் நான் பண்றது இல்ல, இங்க மெக்கானிக் வேலையே கீஞ்சிங்க கிடக்குது, இது வேற எச்சுன்னு நம்மளா சொல்லமா என்ன? என் குழந்தை ஓட்டுற வண்டிங்க, நீங்களே இப்படி சொன்னா என்னங்க அர்த்தம்? இவ்வளவு பெருசெல்லாம் கைட்டுறீங்க, இந்த சின்னதை கைட்டு மாட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டவங்க எனக்கு சரி அப்படியே போட்டு இன்னும் வேலை இருக்குதுன்னா சைக்கிள் வேலையை பிரிச்சேன். பிரிச்ச உடனே என் வீட்டுல 4 சைக்கிள் இருக்குதுன்னு இன்னும் 4 பேர் வராங்களாம். எம்மா மூடின்னு போமான்ட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓனரே வந்துட்டாங்க ஏத்த மாதிரி. என்ன பண்றீங்கன்னே தெரியல. இந்த ஒரு சைக்கிள் ரெடி பண்ணிட்டு மூதி கீது, இன்னும் 4 சைக்கிள் வந்தா நான் வரல.